ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் பற்றி பார்க்க போகிறோம். டே 1. ஓகே, மார்ச் 7. ஓகே, அதாவது எல்லா லாங்குவேஜஸுமே சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்குமே ஓகே முதல்ல வந்து பேசணும். சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். பேசினா தான் எந்த லாங்குவேஜும் வரும். மேக்ஸிமம் பீரியட் வந்து இன்னும் ஒரு 6 மாதம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் கூட பேசுகிறதுக்கு கூட ஒரு ஃப்ரெண்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இங்கிலீஷ் வருங்க. அப்புறம் வந்து ஆங்கில திரைப்படங்கள் பார்க்கணும். கீழே வந்து சப்டைட்டில்ஸ் வரணும். அதை வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் நான். அப்புறம் நிறைய வந்து ஸ்டோரி புக்ஸு கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே வந்து ஆங்கிலம் என்பது ஒரு மொழி. நீங்கள் வந்து அது உங்களுக்கு பேசினாதான் வரும். ஓகே, அதனால் வந்து நீங்கள் உங்கள் கூட வந்து பேசுகிறதுக்கு ஒரு ஃப்ரெண்டை ஏற்படுத்திக்கோங்க. வாரத்துக்கு ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் பேசினாலே போதும். நான் இந்த சேனலில் என்ன சொல்லி கொடுக்குறேனோ அதை நீங்கள் பேசினா போதும். சரியா? திருப்பி திருப்பி சொல்கிறேன். ஓகே, அதாவது ஆங்கிலம்ங்கிறது பேசினா தான் வரும். சரியா? பேசணும். சரி, நேராக வந்து இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட் கிளாஸ்க்கு போயிடுவோம். ஓகே, இன்றைக்கி டே 1. சரியா? அதாவது எப்படி ஆரம்பிக்கலாம்? ஓகேங்க. ஓகே, லாங்குவேஜ் பற்றி பேசிட்டோம். ஓகே, ரெண்டாவது அதாவது இதை பற்றி பேசிட்டேன். லாங்குவேஜ் பற்றி பேசியாச்சு. ஓகே, ஸ்பீக் பற்றி பேசியாச்சு. அப்புறம் நான் இன்னைக்கு பாருங்கள், இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விதமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கிலீஷை, ஆங்கிலத்தை எப்படி கற்றுக்கிறதுன்ட்டு. ஓகேவா? 3 விஷயத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறோம். அதாவது ஆங்கிலத்தையே நான் உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல ஐன நான், அப்புறம் ஆம். ஓகே, அதுக்கப்புறம் பாடி ஆக்ஷன்ஸ். சரியா? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஐம் ஜஸ்ட் இங்கே வந்து ஐம் புட்டிங் இட் அஸ் ஐ. சரியா? 15 to 20 minutes தான் வரும். ஓகே, ஐ மோர் காஷியஸ் இன் திஸ். ஐ போதும். சரியா? அப்புறம் வந்து ஆம். கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன்ஸு நான் உங்கள் மனசுக்குள்ள லோட் பண்ணுவேன். இது ஆம். ஆம். அப்புறம் 3வது பாடி ஆக்ஷன்ஸ். அதாவது உங்களுடைய உடல் மூலம் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய செயல்கள். சரியா? ஓகே, அப்புறம் கொஞ்சம் நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். பாடி ஆக்ஷன்ஸ், அவ்வளோதான். ஓகே, முதல்ல வந்து இதை மட்டும் ஐ ஆம். இந்த ஆம்ங்கிறது வந்து இட்ஸ் அ ப்ரெசன்ட் டென்ஸ். ஆம்ங்கிறது இட்ஸ் அ ப்ரெசன்ட் டென்ஸ். போதும். ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா போதும். ஓகே, ஆம்ங்கிறது நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இட் இஸ் அ ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன? நீங்கள் வந்து கண்ணால் பார்த்துட்டு இருக்கும்போது எந்தெந்த செயல்கள்லாம் நடக்குதோ அது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ். தமிழில் சொல்ல போனால் நிகழ்காலம். ஓகே, இட்ஸ் அ ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, இப்போ இந்த பாடி ஆக்ஷன்ஸ் செயல்களில் நம்ம செய்யும்போது தமிழில் வந்து அதை நம்ம வினைச்சொல்னு சொல்லுவோம்.
ஆங்கிலத்தில் அதை வெர்புன்பாங்க. ஆங்கிலத்தில் அதை வெர்புன்பாங்க. வெர்பு என்னென்ன உங்களுடைய உடல் மூலம் என்னென்ன காரியங்களை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப பெருசாக இருக்குது, கொஞ்சம் சின்ன பண்ணிக்கிறேன். 14 போதும். வெர்பு அவ்வளோதான். ஓகே, திருப்பி 40க்கு வந்துட்டான். 50 வச்சா ஓகே. முதல்ல வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஸ்லீப்பு. ஓகே, நீங்கள் ப்ளஸ் ஸ்லீப்புங்கிறது ஒரு வெர்பு, ஐஎன்ஜி போட்டுக்கோங்க. ஐ ஆம் ஸ்லீப்பிங் அப்படின்னா நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன். ஓகே, நான் தூங்கி கொண்டிருக்கும் போது எப்படி பேச முடியும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில். ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஓகே, அதையும் நான் இங்கே நோட் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம பார்க்குறது ப்ரெசன்ட் டென்ஸ்க்குள்ளே வர்ற ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இப்படி தான் நான் எல்லாமே ஏரியல் வியூவிலேருந்து தான் உங்களுக்கு எடுப்பேன், ஈஸியாக புரியும். பாருங்கள், நான் வந்து இன்டெப்த்தாக நான் உங்களை கொண்டு போகவே இல்லை. ஓகே, நீங்கள் முதல்ல வந்து என்னென்ன வெர்பு உங்களுடைய உடல்ல இருந்து நீங்கள் என்னென்ன செயல்கள்லாம் செய்கிறீங்களோ, ஓகே, அதெல்லாம் முதல்ல வந்து நோட் பண்ணுங்க. ஸ்லீப் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வாக்கு, அது கூட ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்த்துக்கோங்க. ஓகே, அப்புறம் கொட்டாவி விடுறதுக்கு பேர் என்ன? யான், ஐஎன்ஜி சேர்த்துக்கோங்க. ஓகே, அப்புறம் ஏப்பம் விடுறதுக்கு பர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லும்போது ஈஸியாக சொல்லிடலாம். ஐ ஆம் ஸ்லீப்பிங், ஐ ஆம் வாக்கிங், ஐ ஆம் யானிங், ஐ ஆம் பர்பிங். அப்புறம் கேட்கறதுக்கு hear plus ing. அப்புறம் பேசுறதுக்கு டாக்கு பிளஸ் ஐஎன்ஜி. ஓகே, அப்புறம் ஓடுறதுக்கு ரன் பிளஸ் ஐஎன்ஜி. இல்லையா? இங்க ரன்னிங் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஆம் ரன்னிங், ஸ்பெல்லிங் கவனிச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம்? ஜம்ப், ஐ ஆம் ஜம்ப். ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, முதல்ல ட்ரை டு நோட்டிஃபை யுவர் பாடி ஆக்ஷன்ஸ். ஓகே, ஜம்ப். ஓகே, அப்புறம் ஸ்பீக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஆங்கிலம் கற்றுக்கிறது, அவ்வளோதான். ஓகே, ஐ எம் ஸ்பீக்கிங். ஸோ அகைன் ஐ எம் டெல்லிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறத ஒரு ஏரியல் வியூ, ஒரு கழுகு பார்வையில் இருந்து, பேர்ட்ஸ் ஐ வியூல இருந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ நம்ம வந்து மூணு விஷயம் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒன்று ஐ, ஆம், அப்புறம் பாடி ஆக்ஷன்ஸ்.
இதுலேருந்து ஆரம்பிப்போம் போதும். ஓகே, ஸோ நீங்கள் 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 வந்து சொல்லும்போது, ஓகே, ஐ எம் ஸ்லீப்பிங், ஐ எம் வாக்கிங், ஐ எம் யார்னிங், ஐ எம் பர்பிங், ஐ எம் ஹியரிங், ஐ எம் டாக்கிங், ஐ எம் ரன்னிங், ஐ எம் ஜம்பிங், ஐ எம் ஸ்பீக்கிங். ஸோ உங்களுடைய பாடி ஆக்ஷன்ஸில் என்னென்ன வேர்புலாம் இருக்குமோன்ட்டு முதல்ல கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். அப்புறம் கொரட்டை விடுறதுக்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். திங்க் பண்ணுங்க. சும்மா கூகுள் சர்ச்சில் போய் தொலாவி பாருங்க. ஐ ஆம் ஸ்னோரிங் வரும். ஸோ இதெல்லாம் வந்து சீயிங். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. சி பிளஸ் ஐஎன்ஜி. ஐ ஆம் சீயிங். புரியுதா? ஓகே, ஸோ இது ஒன்று போதும். இது இந்த விஷயம் உங்க மனசுக்குள்ள போச்சுன்னா இதுதான் வந்து டே 1. ஓகேவா? நம்ம இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்ல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்க்குறோம். ஸோ முதல்ல எப்படி பேச தொடங்குறது? நீங்க இந்த வார்த்தையெல்லாம் மறக்கக்கூடாது. அது ஒன்று. யான், இங்கிலீஷ்ல வந்து கொட்டாவிக்கு யான், பர்ப்னா ஏப்பம். இதெல்லாம் தான் வேர்பு. வேணா வேர்புலாம் வேணா நான் உங்களுக்கு கிரீன் கலர்ல கொடுத்துட்றேன். என்ன இதெல்லாம் செயல்கள் இல்லையா? ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்கும் பாருங்க, ஒரு ஆக்ஷன் இருக்கும். தமிழ் எப்படி பெயர்ச்சொல் வினைச்சொல் இருக்கோ அதே மாதிரி. ஸோ உங்களுடைய முதல் தேடல் என்னவா இருக்கணும்னா, உங்களுடைய பாடி ஆக்ஷன்ஸ் மூலியமா செயல்படுத்தக்கூடிய செயல்களுக்கு ஆங்கிலத்தில் என்ன அப்படிங்கிற வெர்பெல்லாம் முதல்ல கண்டுபிடிச்சுக்கோங்க. அதற்கான இணையான ஆங்கில வார்த்தைகள் செயல்களுக்கு, வேர்புகளுக்கு உங்களுடைய உடல் மூலியமா என்னென்ன செயல்கள் எல்லாம் செய்யறீங்களோ அதுக்கான வேர்ப் என்னங்கிறத முதல் ஸ்டெப்பா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் வந்து ஈஸி. நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள், அதாவது நீங்க கண்களால் பார்ப்பீர்கள். நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்? உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த வார்த்தையும் வரும். என்ன வரும்? டீச் பிளஸ் ஐஎன்ஜி. ஐ எம் டீச்சிங். அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ இந்த வெர்பல்லாம் ஓகே, நீங்க ஒரு சிங்கிள் பர்சன், ஓகே, உங்ககிட்ட இருந்து என்னென்ன செயல்கள்லாம் வெளிப்படுமோ அதற்கு இணையான இங்கிலீஷ் வேர்ப்ஸ் எல்லாம் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சுக்கோ. அவ்வளோதான். எல்லாத்துக்கும் ஆம் போட்டு சொல்லிருங்க. கண்டினியூஸ் பார்த்தீங்கனால என்ன பாருங்க, அழகா பேர் வச்சிருக்காங்க ஆங்கிலத்தில். கண்டினியூஸ், நிகழ்கால தொடர்ச்சி. நீங்கள் அந்த செயல்களை கண்களால் பார்ப்பீர்கள். எல்லாரும் தெரிஞ்சது என்னது? ரைட்டிங், ரைட். அப்புறம் லேர்ன்,
இல்லையா? நீங்கள் இப்போ அதுதான் இப்போ யூ ஆர் லேர்னிங். நீங்கள் அதை சொல்லும்போது ஐ ஆம் லேர்னிங் சொல்லிக்கலாம். ஸோ ஐஎன்ஜி எங்கெங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அவ்வளோதான். ஐ ஆம் லேர்னிங். ஐஎன்ஜி நீங்கள் சொல்லும்போது வந்து கூட அதுக்கு முன்னாடி ஆம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஈஸியாக இருக்கா? ஓகே. நான் இப்போ இன்னொரு விஷயத்த சொல்லலாமா இல்லையா அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் 15 to 20 மினிட்ஸ் தான் இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். ஓகே. நீங்கள் ஒருவேளை பஸ்ஸில் போயிட்டுருக்கலாம், இல்லை ட்ரெயினில் போயிட்டுருக்கலாம், இல்லை வீட்டில் சும்மா உட்காந்துட்ருக்கலாம். ஓகே. சும்மா வந்து நீங்கள் வந்து கூகுள் சர்ச் எடுத்துட்டு ஓகே ஹியூமன் பாடி ஆக்ஷன்ஸ் அப்படின்ட்டு சும்மா கொடுத்து பாருங்கள். அதுக்கு எல்லாத்துக்கும் இதே மாதிரி சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொன்ன மாதிரி தான். ஐ ஆம் ஸ்லீப்பிங், ஐ ஆம் வாக்கிங், ஐ ஆம் யார்னிங், ஐ ஆம் பர்பிங், ஐ ஆம் ஹியரிங், ஐ ஆம் டாக்கிங், ஐ ஆம் ரன்னிங், ஐ ஆம் ஜம்பிங், ஐ ஆம் ஸ்பீக்கிங், ஐ ஆம் சீயிங். இது எல்லாமே என்னது? வேர்ப், வேர்ப்ஸ். ஓகே, ஐ நீட் டு பி லிட்டில் பிட் கேர்ஃபுல். ஓகே, ஓகே, சி. ரைட். நாளைக்கு நம்ம வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒக்காபுலரி என்ன, அது எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, ஏன்னா அதுவும் முக்கியம். திருப்பி நான் சொல்லி முடிக்கிறேன் இந்த கிளாஸை. ஓகே, யூ நீட் டு ஸ்பீக். ஓகே, புரியுதா? ஓகே, நீங்கள் உங்களுக்கு ஆங்கிலம் பேசினா தான் வரும். அட்லீஸ்ட் இந்த வார்த்தைகள். ஓகே, கூகுள் சர்ச்சில் நீங்கள் சும்மா யோசிங்க. என்னென்னடா நம்மளுடைய உங்களுடைய உடல்ல இருந்து, உங்களுடைய உடம்புல இருந்து நீங்கள் என்னென்ன செயல்கள்லாம் செய்கிறீங்க, நல்ல செயல்கள் வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே, சரி, அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஓகே. ஏன்னா இந்த இந்த கல்கற்பி தளத்தில் வந்து ஈஸியாக சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் பரவணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கணும். ஓகே, மெயின் டார்கெட் வந்து என்ன சொல்கிறது, அழகா எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னா, இன்னும் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். சரி, ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒக்காபுலரி. ஓகே, இதுவும் சைடில் வந்து அப்போ தான் நீங்கள் ஒவ்வொரு ஆங்கில வார்த்தை நான் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன்னா, ஓகே, ஒரு வார்த்தை வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிறது. சரி, ஒரே ஒரு விஷயத்தை அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஓகே, ஒக்காபுலரி இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஆங்கில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மொழிகளோட கலப்பு. இங்கிலீஷ் வேர்ட்ஸ். ஓகே, என்னன்னா பிரெஞ்சு. ஓகே, லாட்டின். ஓகே, இங்கேயும் போட்டுடலாம். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஆங்கில வார்த்தைகள்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா, கிரீக் முதல்ல, கிரீக்னு கிரேக்கம். ஓகே, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து இந்த 3 மொழிகள், அதாவது ஃப்ரெஞ்சுலேருந்து சில வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்க்கு போயிருக்கு. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்புறம் லத்தீன் மொழியிலிருந்து சில வார்த்தைகள் வந்து சில சொற்கள்
அது வந்து இங்கிலீஷ்க்கு போயிருக்கு. அப்புறம் கிரீக்ல இருந்து சில சொற்கள் வந்து இங்கிலீஷ்க்கு போயிருக்கு. அவ்வளோதான். நம்ம வந்து என்னென்ன ஒக்காபுலரியில் நம்ம இந்த எந்தெந்த வார்த்தைகள்லாம் ஆங்கிலத்துக்கு போயிருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபார் சரி, அதை வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். முதல்ல வந்து இதை வந்து ஓகே உள் வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே ஒவ்வொரு வார்த்தைகள், ஆங்கில வார்த்தைகள், புது வார்த்தைகள் எப்படி உருவாகியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்மளுடைய கல்கற்பி யூடியூப் சேனலை பற்றி உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிவிங்க. ஓகே, தேங்க்யூ. நான் இந்த கிளாஸ் முடிக்கிறேன். ஆக்சுவலி இந்த எப்படி இருக்கும்னா, என்னோட ஒவ்வொரு டீச்சிங் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும், ஈஸியாக புரியும். எப்படி வந்து ஏரியல் வியூவிலேருந்து, கழுகு பார்வையிலிருந்து, பேர்ட்ஸ் ஐ வியூவிலேருந்து ஒரு விஷயத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். முதல்ல அதுதான் பேசிக். என்னுடைய கம்ப்யூட்டர் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸும் அப்படி தான். எல்லாம் எவ்வளோ பெரிய டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அதை எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிறது, நீங்கள் எப்படி என்ன நான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் எப்படி உங்களுடைய மொபைலில் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதே கான்செப்ட் தான் லேப்டாப்லேயும் கம்ப்யூட்டர்லேயும். நீங்கள் ஒரு டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான ஆப்பை நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயும் லேப்டாப்லேயும் இன்ஸ்டால் பண்ணிக்கணும், அவ்வளோதான். C# லாங்குவேஜ் கற்றுக்கணும்னா விஷுவல் ஸ்டுடியோ 2022 அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ பொருத்திக்கணும், இல்லைன்னா பதிவு பண்ணிக்கணும், இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கணும். புரிஞ்சதா? ஓகே, அதே மாதிரி நான் இப்போ உங்களுக்கு இந்த ஆங்கிலம், நான் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு எவ்வளோ எளிமையாக புரிஞ்சிருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு என்னுடைய டீச்சிங் ஸ்டைல் மற்ற கம்ப்யூட்டர் டெக்னாலஜிஸ்க்கும் இருக்கும். அதனால ஈஸியாக புரியும். ஆனால் கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் வரும். ஓகே, ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் சில ப்ராப்ளம்கள், ஓகே, சில சவால்களை எல்லாம் சந்திப்பீங்க. அதெல்லாம் வந்து சந்திச்சு தான் ஆகணும். அவ்வளோதான். மொபைலில் ஆப் வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து C# லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்குன்னா அந்த விஷுவல் ஸ்டுடியோ 2022 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது சில சவால்கள் இருக்கும். என்னுடைய கம்ப்யூட்டர்னா என்ன, எப்படி தெரிஞ்சுக்கிறது கம்ப்யூட்டர்னா அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு 15 மணி நேரம் வீடியோ போட்டிருப்பேன் தமிழ்ல. ப்ளீஸ் அதை கவனிங்க மக்களே. ஓகே, அதை முதல்ல கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற பாடங்களை எல்லாம் கவனிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். சரியா? ஓகே, சரிப்பா. ஓகே, நான் இந்த கிளாஸ் முடிக்கிறேன். எப்படி இருந்தது, ஈஸியாக கற்றுக்கிட்டீங்களா அப்படிங்கிறத ஓகே எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா போதும். சரியா? நான் சொல்லி கொடுக்கறதே ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு, கம்ப்யூட்டரு ஒன்றுமே தெரியாது, இங்கிலீஷு சுத்தம், எப்படி பேசுறதுன்னு தெரியல, அவங்க எப்படி ஆங்கிலம் கற்றுக்கணும் அப்படிங்கிறது என் கூடயே நீங்கள் பிரயாணம் பண்ணணும். ஓகே, நாளைக்கு என்ன பண்ணுவோம்னா நல்ல ஒரு ஆங்கில வார்த்தையை பார்ப்போம், அதாவது இந்த ஒக்காபுலரியில். சரியா? ஓகே, ஒக்காபுலரின்னா என்ன சார் அர்த்தம்னு ஒரு வேளை கேட்டிங்கன்னா ஓகே நீங்கள் என்ன வச்சுக்கலான்னா ஓகே அதை வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அப்படின்ட்டு, இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு ஒரு ஹைஃபை ஒரு பேர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஒக்காபுலரின்னு அதாவது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன்.
இங்கிலீஷ் வேர்ட்ஸை தான் ஆங்கிலத்தில் வந்து ஒக்காபுலரி. இன்னும் ஆழமாக சொல்ல போனா ஆங்கில வார்த்தைகள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் ஒக்காபுலரி. ஓகேவா? மேக்ஸிமம் இந்த வீடியோ இன்னும் ஒரு 20 to 25 மினிட்ஸ் வரும். ஓகே, போதும். ஓகே, இவ்வளோ தெரிஞ்சால் போதும். ஓகே, ரொம்ப ஈஸியாக புரியும். ஸ்கூல் குழந்தைங்களுக்கும் ஈஸியாக புரியும். ஓகே, ஆங்கிலம் கற்றுக்கிறவங்க வந்து ஓகே அவங்க வந்து எந்த துறையில் இருந்தாலும் சரி அழகா என்னுடைய இந்த லெசன்ஸை கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக புரியும். சரியா? ஓகே, எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி மக்களே. நான் கிளாஸ் முடிக்கிறேன். தேங்க்யூ.